நம்ம வீட்டுல பால் மிஞ்சிருச்சுன்னா தயிரா மாத்ததுக்கு என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீடு ஆண்டிட்ட கொஞ்சம் உரமோர் வாங்கிட்டு வா, ஊத்தி வச்சோம்னா நாளைக்கு தயிர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களே. ஆனா பல்கேரியால ஒரு வில்லேஜ் இருக்கு, அங்க 4 எறும்பை புடிச்சு போட்டு அதை உரைய வச்சு தயிரா மாத்திடுறாங்களாங்க. இது கேட்க நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. இது பாரம்பரியமா இவங்க பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு பல ரெஸ்டாரண்ட்ஸ்களும் இதை எடுத்து இந்த மாதிரி நாங்க தயிரை வந்து நேச்சுரலாவும் வித்தியாசமும் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இது எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்கேரியா மக்கள் வெதுவெதுப்பான பால்ல 4 எறும்பை பிடிச்சு அந்த பாலுக்குள்ள போட்டு அந்த எறும்பு புத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா வைக்கிறாங்களா. இதை மறுநாள் காலையில பார்க்கும்போது கெட்டியான நல்ல புளிப்பான எறும்பு தயிர் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது வெறும் கட்டுக்கதையெல்லாம் கிடையாது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. அங்க உள்ள காடுகளில் உள்ள எறும்புகளுக்கு இயற்கையாவே லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த எறும்புகள் தன்னோட தற்காப்புக்காக யூஸ் பண்ணும் ஃபார்மிக் ஆசிட்டும் வந்துக்குமா. அந்த பால்ல போட்டவனே அதை தெரிய வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதை எடுத்து எறும்பு புத்துக்குள்ள மண்ணு கடியில வைக்கிறீங்களா, இயற்கையாவே அந்த பால் தெரியறதுக்கான டெம்பரேச்சர் கிடைக்கிறதுனால இது மறுநாள் காலையில நல்ல சுத்தமான தயிரா கிடைக்குது. இந்த பாரம்பரியம் இப்ப உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லக்ஸரிஸ் ஹோட்டல்ஸ்லாம் இது ஒரு லக்ஸரி ஃபுட்டாவே வந்து இயற்கையாவே தயிர் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். இதோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட்டா எலுமிச்சை சாறு டேஸ்டோட சிட்ரஸ் ஃபிளேவர்ல இருக்கும். இந்த பாரம்பரிய முறையும் நவீன அறிவியலையும் சேர்த்து ஆண்ட் ஏ கார்ட் அப்படின்ட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்டாவே மாறிட்டு வருது. இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, இதை நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த காட்டு எறும்புகள்ல சில விஷத்தன்மையான கிருமிகள் இருக்கும். அதை போட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா இதனால பல நோய்கள் கூட பரவ ஆரம்பிச்சிடும்.